அத்தியாயம் 5. இன்னும் பார்க்கவில்லை என்றால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை பயன்படுத்தி முதலில் பார்த்துவிட்டு வாருங்கள். ஓம். சித்தர்களின் அடுத்த யோக ரகசிய பயணம். அத்தியாயம் 6. சக்கரங்களைப் பற்றி ஆர்த்தராவிலான் என்ற நிபுணர் யோகலாதனத்தில் தனக்குள் சாட்சாத்காரம் செய்யக்கூடிய சக்கரங்களை சர்ப்பிணி சக்தி என்னும் நூவில் பூர்ணமாய் சொல்லியிருக்கிறார். இந்த நூலின் லட்சியத்துக்காக உபனிஷத் வாக்கியங்களிலிருந்து பின்வரும் சங்கிரக குறிப்புகளை பார்த்துக்கொள்ளலாம். மூலாதாரத்தில் ஆசனத்வார மத்தியத்தில் 3 சருட்டை கொண்ட பிரம்ம சக்கரம் யோனி ரூபமாயிருக்கிறது. யோனியில் அக்னியும் காமரூப பீடமும் இருக்கிறது. இம்மூலாதார சக்கரம் 4 தளம் உள்ளது. 6 தளமுள்ள அவாதிவடான சக்கரம் உபசத அடிவாரத்தில் இருக்கிறது. அங்கு மேற்கு முகமான பவழமுட்டு போன்ற லிங்கம் இருக்கிறது. சகல லோக வசங்கரமான ஓடியான பீடம் இருக்கிறது. 3வது 5 சுருள் வளையுள்ள நாபி சக்கரம். அங்கு அதிகாந்தியுள்ளவளும் மெல்லிய ரூபமுள்ளவளுமான குண்டலினி தேவியை தியானம் செய்க சர்வாபீஷ்டங்களை கொடுப்பாள். அது மணிப்பூர சக்கரம். மேலே 8 தளம் உள்ளதும் மத்தியத்தில் லிங்கம் உள்ளதுமான ஹிருதய சக்கரம். அதன் மேல் 4 விரக்கடையில் பொருந்திய கண்ட சக்கரம். அதன் இடது வலது பக்கங்களில் இடா பிங்களா நாடிகளையும் மத்தியத்தில் வெண்மையான சுஷும்னையையும் தியானம் செய். அதற்கு மேல் அண்ணாக்கில் 10-12 தளமுள்ள சக்கரம். அதிலிருந்து அமிர்தம் பெருகி முன்பல் மூலத்துக்கு பரவும். அங்கு சூன்யத்ததையை தியானம் செய்து சாந்தி அடைவாய். 7வது கட்டைவிரல் அகலமுள்ள புருவ மத்திய சக்கரம். அங்கு சுடர்போல் புத்தி தீபம் சகல வாக் சித்திகளையும் கொடுக்கிறது. அதற்கு மேல் ஆக்னா சக்கரமும் பிரம்மராந்திரமும் இருக்கின்றன. அங்கு மோக்ஷத்தை கொடுக்கிற ஜலந்திர பீடம் உறது. 9வது ஆகாச சக்கரம். மேல்புறமாக மலர்ந்த 6 தளங்களின் நடுவிலே பரம திரிகோணம். அதுவே எல்லா வரமளிக்கிற பூர்ணகிரி பீடம். 2. மேற்சொன்ன சக்கரங்களுக்கும் மேல் சூக்ஷ்மதரிசிகள் மூளை பிரதேசத்தில் பிரணவத்தின் சூக்ஷ்ம நாத வியக்திகளுக்கு சரியான ஊர்த்வாதாரங்களை தியானிக்கிறார்கள். மேலிருக்கும் பரபிரம்மமாகிய மகாபிந்துவிலிருந்துள்ள சக்கரங்களும் அவைகளுக்கு உரிய ரூபமும் பாகவஸ்யா ரகசியப்படி பின்னே எடுத்து எழுதியிருக்கிறேன். மகாபிந்து உண்மணி சமண வியாபிகா சக்தி நாதாந்த நாதரோதினி அர்த்தசந்திர பிந்து. கீழ் 6 சக்கரங்களில் 2ற்கிடை சுரந்தி முடிச்சு இருப்பது போல் ஊர்த்வாதாரங்கள் நடுவே சில சூன்யங்கள் இருக்கின்றன. இவ்விஷயத்தில் 2வது அத்தியாயம் 2வது ஜாப்தாவை பார்த்துக்கொள்ளலாம். மேற்கண்ட ஊர்த்வ சக்கரத்தில் மகாபிந்துவிலிருந்து 4 சக்கரங்கள் அந்த ஜாப்தாவில் உள்ள சகுண சிவத்தில் அடங்கியன போலும். 3. சில சூக்ஷ்ம தரிசன சாஸ்திரத்தோர் சுவாதிஷ்டானம் முதலான கீழ் சக்கர தியானத்தால் வாம அபிச்சார மார்க்கங்கள் துறந்து சாதகனை கீழ்கதிக்கு தள்ளிவிடும் என்று சொல்லியிருக்கிறார்கள். உண்மையில் அப்படியாக இடமே இல்லை. கீழ்நோக்கும் ஸ்பாதனங்களை மேல் நோக்கமாக திருப்பி ஊர்த்வரேதஸ், அதாவது மேல் இழுக்கப்பட்ட சுக்கலமுடையவன் சின் தன்மையை விளைவிப்பதே யோக சாதனத்தின் லட்சியம். வெளிப்படும் திரவத்தை அடைத்து அதற்கு அருகாமையில் உள்ள அமிர்தாசயத்தை கடைந்து அந்த அமிர்தத்தை மேலெழுப்பதே யோக பிரக்ரியை. இதையே பாவமாக மேல்நாட்டவர் சுக்கலம் வெளிப்படும் குழாயொன்றை தைத்து கட்டி புனர்பால்ய பிரயோகம் என்கிற சிகிச்சை செய்கிறார்கள். 4. மற்றும் சிலா நமது யோக சாஸ்திரத்தில் ஆக்னா சக்கரத்திற்கு மேல் நமக்கு சக்கர தியானம் விதிக்கப்படவில்லையே என்று தோஷமாக சொல்வார்கள். மேற்கண்ட ஊர்த்வாதாரங்களை விதிக்கும் சாஸ்திரங்களை அவர்கள் பார்த்ததில்லை போலும். 5. மேற்சொன்ன எல்லா சக்கரங்களும் முதல் அத்தியாயத்தில் சொல்லிய 5 கோசங்களையும் வியாபித்திருக்கிறது என்றே கொள்ள வேண்டும். பிஷப் லெட்பீட்டர் முதலான சூக்ஷ்மதர்சிகள் மூலாதார முதலான சக்கரங்களை அன்னமய கோசத்தை மூடினாற்போல் உள்ள சூக்ஷ்ம சட்டையில் தெரியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பிராணமயம் மனோமயம் முதலான கோசங்களிலேயே இச்சக்கரங்களினுடைய ஆவிர்பாவம் தீவிரமென்றும் சொல்லலாம். அதற்கு பிரமாணமாக A.J. டேவிஸ் என்பவர் சாதாரண மனிதனும் சாதகத்தில் தேர்ந்த யோகியினுடையதுமான சூக்ஷ்ம கோச ரூப பேதங்களை பின்வருமாறு வர்ணித்திருக்கிறார். 6. சாதாரண மனிதரின் சூக்ஷ்ம உருவம். ஒவ்வொரு உடம்பும் வருணங்கள் அமைந்ததாகவும் ஏறவோ குறையவோ காந்தி உள்ளதாகவும் தோன்றினது. உருவத்தைச் சுற்றி பிரமை போல் ஒரு மேகம் சூழ்ந்திருந்தது. அவர்களுடைய உள்ளுறுப்புகளும் கண்ணாடி பெட்டிக்குள்ளன போல் காணப்பட்டன. ஒவ்வொரு உறுப்புக்கும் உரிய பிரமாணம், ஆகிருதி, வர்ணம், காந்தி தெரிந்தன. அவைகளிலிருந்து வரும் மேகங்களால் அவைகளுடைய இயல்பு வெளிப்படை தோன்றினது. மூளை ஒரு தர்ம கிரீடம் போல் பிரகாசித்தது. ஒரு மூளையைப் போல மற்றொன்று இல்லாவிட்டாலும் எல்லாம் அழகாகவே காணப்பட்டது. சூக்ஷ்ம சரீரம் மேலுலகம் செல்லும்போது மூளை அமைப்பு ஸ்தூலத்தை ஒத்தே இருப்பதில் அதிக அழகு கூடினதாக காணப்பட்டது. மூளையிலிருந்து ஒளிப்பிரவாகங்களும் சரீரம் முழுமையும் சென்று கொண்டிருந்தன. ஸ்தூல உறுப்புகளைப் போலவே அவைகளுடைய அணுக்களும் சாராம்சங்களும் தெரிந்தன. 7. பயிற்சி பெற்ற சாதகன் உருவம்.
பரம்பொருளின் தியானம் ஏற்படும் சமயங்களில் மூளையின் மேல்பாகம் அழகான காந்தியாய் புலப்பட்டது. மூளையின் தர்ம புத்தி தளங்கள் ஒரு விதமான மெதுவான ஒளி உண்டாகி ஸ்தூல சிரசிற்கு 4 அடி உயரம் வியாபித்து உச்சியில் 20 அங்குல வட்டமாய் புத்தி பிரமை பிரவாகங்களால் ஏற்பட்ட பற்பல வர்ணமுள்ளதாய் புலப்பட்டது. இது ஆத்ம பிரகாச ஒளியே. பிராணசக்திகள் கீழ் உறுப்பு விட்டு மேல் நோக்கி மனோபுத்தி ஆதாரமானம் சிரசு அதிக பிரகாசம் பெற்றது. தலை மேல் கை வைத்து பார்த்தால் ஒரு உஷ்ணம் தோன்றுகிற அப்பிரகாச பிம்பத்துக்குள் தியான விசேஷத்திற்கொத்த புத்தி சைத்தன்ய சக்கரங்களும் வந்து சேர்ந்தன. இந்த ஸ்திதியில் அபூர்வமான தியானங்களும் புத்தி விருத்திகளும் அவன் சூக்ஷ்மத்திற் ஆகிர்பவிக்கலாம். அவைகளை எடுத்துச் சொல்லும் சப்தஸ்வரூபங்களும் உதிக்கலாம். இப்பேற்பட்ட புத்திகள் வெளியிலிருக்கும் அந்நிய மகாத்மாக்களிடத்திலும் இருக்கலாம். இல்லாவிடில் சாதகனுடைய புத்தி சூக்ஷ்ம வேகத்தால் அவனே அறிந்தருளும் அறியலாம். இப்படி அவனுக்கு அநேக அற்புதமான விஷய சாஸ்திரங்கள், ஞான சாஸ்திரங்கள், இகலோசத்திலும் பரலோகத்திலும் இருக்கும் சித் வியக்திகள், நச்வா சிருஷ்டிகள், சாஸ்வத சிருஷ்டிகள் இவைகளெல்லாம் அவனுடைய புத்திக்கு வெளிச்சம் போட்டாற்போல் பிரகாசித்தன. இப்படி உத்தம சாதகன் அந்நிய மகாத்மாக்களின் உதவி இல்லாமலே தன்னுடைய சித் பிரகாசத்தால் எல்லாவற்றையும் பார்த்தறியக்கூடியவனானாலும் அந்நிய மகாத்மாக்கள் உதவியால் கைப்பிடித்து அழைத்துக் கொண்டவனாய்ப்போல் அடுக்கடுக்காக மேல் உலகங்களின் காட்சியை கண்ணார தரிசித்து சித் விலாசங்களை தியானிக்கக்கூடும். அத்தியாயம் 6 முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும் மற்றும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் மூலம் தெரிவிக்கவும்.